வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் 21/7/2024 நடந்த எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு அதோட கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ், ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் அனலைசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் அதுதான் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோலயே நான் நிறைய விஷயங்களை வந்து கிளியர் கட்டா ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸும் நம்மளோட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேல டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தது. வேற வீடியோஸ்லயுமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து முடிந்த வரைக்கும் கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க வீடியோல. ஸோ கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இன்னும் நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பி அண்ட் அப்கமிங் டிஎன் டெட் 2024க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் நம்மளோட சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2024 இங்கிலீஷ், சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. டிஎன் டெட்டுக்கு ஃபுல்லாவே இருக்கு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு 3 months-ஆவே செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஓட அந்த நியமன தேர்வுன்னு அறிவிக்கும் போதே அதோட வீடியோஸ் வந்து நிறையவே போட்டிருந்தோம். யூஜிடிஆர்பிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே எஸ்டிடி எக்ஸாம் வந்து காம்படிட்டிவா, அதாவது இருக்கும்போது அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க கிளாஸ் ரூமோட கனெக்ட் பண்ணின்றத நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஆனா அந்த அளவுக்கு அது ரீச் ஆகல. ஸோ நம்மளோட சேனல் வந்து அப்ப ரீச் ஆகல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கட் ஆஃப் எந்த மாதிரியான பேசிஸ்ல இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா பார்க்க போனா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்படிங்கும்போது கொஸ்டின் பேப்பர் ஈஸியா, டஃபா, இல்ல வெரி டஃபா, இல்ல ஓகே அப்படின்ற மாதிரி அப்படிங்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, நம்மளோட டீச்சர் சர்க்கிள்ல கேட்டதும் சரி, என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா மீடியம். ஸோ வெரி டஃப்னு நிறைய போடுறீங்க. பட் எவ்ரி கொஸ்டின்ஸ் மேக்சிமம் கொஸ்டின் வந்து புக்குக்குள்ள தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆனா எந்த இயர், அதாவது எந்த ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம 1 to 5th வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறோம், 1 to 8th வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னு. பட் நான் சொல்லியிருந்தேன் 1 to 10th புக்ல உள்ளத அட்லீஸ்ட் ரீடிங் நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுல நான் முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ சயின்ஸ், மேக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது 9th and 10th தான் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 9th and 10th யாரு வந்து அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட்ஸ்ல கிளியரா இருக்கீங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணும், அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அதுதான் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம தமிழ்ல பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கஷ்டமா இருந்துச்சு. பட் உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருந்ததா, அதாவது எலிஜிபிலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது சப்ஜெக்ட் ஈஸி. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி எசென்ஷியல் பேசிக் கிராமர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இல்லை. ஸோ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சோசியல் சயின்ஸும், ஸோ ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின் சொல்ல முடியாது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு எல்லாரும் அட்டன் பண்ணக்கூடியதா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மட்டும் எப்பவுமே அதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. அதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்டோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்குமே கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். முதல் ஒரு கிளியர் கட்டா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க எழுதியிருக்கிற எக்ஸாம் வந்து 150க்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கறதுதான் கட் ஆஃப். அதாவது பார்ட் பில இருக்கிறது மட்டும் தான் கட் ஆஃப். பார்ட் ஏல இருக்கிற அந்த 30 மார்க்ல நீங்க 15, அதாவது 20 மார்க்குக்கு மேல, அதாவது 40% ஆஃப் த மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள். 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கணும் கரெக்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க அந்த எலிஜிபிள் மார்க் வாங்கிட்டீங்கன்னாலேயே
நீங்க வந்து உங்க பேப்பர் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருந்தா மட்டும்தான் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. எலிஜிபிள் மார்க் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்க தமிழ் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறுவது மட்டும்தான் கட்டாயமே தவிர அதுல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, நீங்க கட் ஆஃப்க்கு ப்ரெடிக்ஷன் கேக்குறாங்க அப்படின்னா 180க்கு எனக்கு 120 வருது மேடம், 130 வருது, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. 180 புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி. சோ நீங்க அந்த 30 மார்க்கை தயவு செய்து சேர்க்க வேண்டியதுல அதுல நீங்க வந்து பாஸ் மார்க் வாங்கியிருந்தால் போதுமானது. அதை வந்து நீங்க கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வராது. ஆனால் அந்த 40% ஆஃப் மார்க் 40% ஆஃப் மார்க் வந்து நீங்க வாங்கினா மட்டும்தான் உங்களோட பார்ட் பி வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஏல 40% வாங்கியிருக்கவங்களோட மட்டும்தான் பார்ட் பில வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ யூஜி டிஆர்பியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ யூஜி டிஆர்பியா இருக்கட்டும், நம்மளோட இப்போ பிஇஓ எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து தமிழ் தகுதி தேர்வு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க எனக்கு என்னோட இங்கிலீஷ் சப்ஸ்கிரைபர் நிறைய வீடியோஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 120 வருது அவங்களுக்கு மார்க், ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல அவங்க வந்து வாங்கல. அப்ப அவங்களுக்கு 120ங்கிறது 115 to 120 தான் நமக்கு ஜெனரல் டர்னே வந்துச்சு, ஆனா அவங்களால வர முடியல. அதனால 40% மார்க் வந்து நீங்க தமிழ் தகுதி தேர்வுல எடுக்கிறது கட்டாயம். ஆனால் அதை வந்து கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது தமிழ் எலிஜிபிலிட்டியோட இம்பார்ட்டன்ஸா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் அனலைசிஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே நீங்க ஒரு 15 to 18 இல்ல 18 to 20 கூட ஹையஸ்ட் ஸ்கோர், அட்லீஸ்ட் நீங்க 18ஆவது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க ஒரு 18 அப்படி எடுத்திருக்கும் போது ஒரு +or-1 +or-2 இருக்கலாம். 18 எடுத்திருக்கும் போது உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட்ல நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ நீங்க மேக்ஸ் மேஜர் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது மேக்ஸ் ஈஸியா எடுத்துருவீங்க. சயின்ஸ் டீச்சரா படிச்சிருக்கீங்க டிகிரி அப்படிங்கும்போது சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு 25, 23, 22 வரலாம், 25 வரலாம். இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒரு 17 வரலாம். ஸோ மியர்லி அந்த 18 அரௌண்ட் 18 அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஜோன்ல இருக்கீங்க, சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 18 +or-18 அந்த +or-1 18ங்கிறது -1 -2 அப்படி இருக்கலாம், இல்ல +1 +2 அப்படி இருக்கலாம். அவ்வளவுதான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சேஃபான ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கும்போது நான் கம்யூனிட்டி வைஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஓவரால் கம்யூனிட்டி. ஸோ 3 தான் உங்களுக்கு ஜெனரல் டர்னு, பிசி, அதுல பிசிஎம், பிசிசி, பிசி கிறிஸ்டியன், இல்ல பிசி விமன், இந்த மாதிரிலாம் நான் பிரிக்கல. ஸோ ஓவராலா ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நமக்கு டேட்டாஸ் நிறைய கிடைச்சிருச்சு அப்படிங்க, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நம்ம டேட்டா பேஸ்ல வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது, ஏன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீல வந்து நிறைய ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இதுலயுமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து 2 ஆன்சர் வர மாதிரி இருக்குன்னு சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பத்தின ப்ரெடிக்ஷன் வந்து நான் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுவேன். சோ ஆன்சர்ஸும் கொஸ்டின்ஸும் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சோ ஜெனரல் டர்ன் அப்படின்னு எடுத்துக்கும் போது 120 to 110, பிசி அப்படிங்கும் போது 110 to 100, ஸோ எம்பிசி டிஎன்சி 100 to 90, எஸ்சி வந்து 90 to 80. இப்போ இது வந்து 80 அப்படிங்கிறது 85, 88, 90 தான் ஸ்டார்டிங் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ +or-5ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலா என்னோட சேஃப் ஜோன்ஸ் ரொம்ப சேஃப், நான் பயப்படாம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு டர்ன்லயுமே வந்து ஸ்டார்டிங் மார்க் வந்து 125ல இருந்து நீங்க லோயஸ்ட் மார்க் வந்து 85 அதுக்குள்ள. இப்ப எஸ்சி நீங்க எடுத்துக்கிற போது அதுல உள் ஒதுக்கீடெல்லாம் உங்களுக்கு தெரியும், வரும். விமன்ஸ் ஒதுக்கீடு தெரியும், பிஎஸ்டிஎம் தெரியும், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அதாவது பிசிக்கலி சேலஞ்சு இருக்கீங்க, அதுக்கு இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு ஒவ்வொருக்கும் இருக்கு. நமக்கு பிஎஸ்டிஎம், விமன், இது எல்லாத்துலயும் எப்படி வரும், எந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன் வரும் அப்படிங்கறதையும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இது இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்ட் ஃபுல் கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம்
ஒரு டென்டேட்டிவ் கீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் தெளிவான ஒரு டேட்டா பேஸ்குள்ள போயிட முடியும். ஸோ அடுத்தடுத்து வீடியோ அதை பத்தின நான் நியூஸ் கிடைக்கும் போது அப்டேட் பண்றேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோவும் தவறாம உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்ப இந்த ஜென்ரல் இப்ப நான் வந்து இப்ப எல்லாருமே கேக்குறீங்க, எனக்கு 102 வருது மேடம், அதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படிங்கும்போது இயர் ஆஃப் பாசிங் போடுறீங்க பிளஸ் கம்யூனல் போட்டீங்கன்னா ஓகே. ஸோ இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கும்போது நமக்கு அவங்க சொன்ன மாதிரி 2013 13 to 17 வரைக்கும் உள்ள டெட்டுக்கு உள்ள வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ 22 வரைக்கும் உள்ள வெயிட்டேஜ் 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஒவ்வொரு வருஷமுக்கும் உங்களுக்கு வந்து ஏறும். 2 வருஷம் நீங்க கொடுத்திருந்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எந்த பாசிங் ஃபர்ஸ்டே பாஸ் பண்ணதை கொடுத்துருக்கிறதுனால இயர் ஆஃப் பாசிங் வந்து கரெக்டா இருக்கும். அண்ட் அப்லோட் பண்ணியிருக்கிற விஷயங்களையும் நீங்க கவனமா சரிபார்த்து வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான அப்ளை பண்ணும்போது என்ன டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியமா. இந்த யூஜிடிஆர்பியில இன்எலிஜிபிள் லிஸ்ட், ஸோ வித்ஹெல்டு லிஸ்டும் சரி இன்எலிஜிபிள் லிஸ்டும் சரி நம்ம அப்லோட் பண்ணும்போது ஏற்பட்ட தவறுகள் தான் அதுல வந்து நம்மளோட லைஃபே பாதிக்கிற மாதிரி இருக்கு. அதையும் கொஞ்சம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பத்தி இன்னும் அப்டேட்ஸ் தேவைப்படும் போது நீங்க டவுட்ல ஏதாவது இருந்தா நம்மளோட கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரியலி நீட் ஆஃப் த அவர் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல கட் ஆஃப் பத்தி யோசிச்சுட்டு இருந்தாலோ நம்மளோட சேனலை கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க or share the link. Thank you for watching this video. Thank you friends.